நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து 2025 புதிதாக திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நியூ சிலபஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே இயல் 1 மற்றும் 2க்கான ஃபுல் ஆன்சர் கீ வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து இயல் 3 தேர்ட் லெசனுக்கான ஒரு புக் பேக் ஆன்சர் கீ வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ 3வது பாடத்தில் இருக்கக்கூடியது பார்ப்போம். இது வந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வு அனைத்து வகையான போட்டித் தேர்வுக்கும் இப்போ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கட்டாய தேர்வு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால வந்து இந்த 3வது இயல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அந்த 10th குறிப்பாக வந்து 10th சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. இதில் 3வது இயலில் நம்ம வந்து இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா கூட்டாஞ்சோறு. ஓகேங்களா? ஸோ கூட்டாஞ்சோறு இதில் வந்து நியூ சிலபஸில் என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிலதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம இந்த தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் ஓகேங்களா அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்துருவோம். திறன் அறிவோம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. அது 1 by 1 பார்த்துடலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவதாக நம்ம இந்த ஒரு மதிப்பெண் திறன் அறிவோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். அதில் பல உள் தெரிக 1 மார்க் கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஒரு மதிப்பெண் வினாக்கள் இதிலிருந்து நமக்கு தேர்வுக்கு நிச்சயமாக வந்து கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மாணவர்கள் அண்டு போட்டித் தேர்வுக்கு தயாராகும் எல்லாருமே வந்து ஒரு 1 கிளான்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? அதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் முறையான தொடர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ஆப்ஷன், தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. செகண்ட் கொஸ்டின் வந்து காலில் அணியும் அணிகலன்களை குறிப்பது. காலில் அணியும் அணிகலன்களை குறிப்பது இரண்டாவது வினா. அதற்கு வந்து சரியான விடை வந்து ஆப்ஷன் ஆ, கிண்கிணி. ஓகேங்களா? இது வந்து கிண்கிணி. அடுத்து 3வது வினா, தேர்ட் கொஸ்டின், காசி காண்டம். காசி காண்டம் என்பது அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சரியான விடை வந்து தேர்டு. ஓகேங்களா? காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். அடுத்து 4வது, விருந்தினரை போற்றுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றும் நிலை வந்து என்ன? விருந்து போற்றிய நிலை. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதற்கான விடை வந்து இன்மையிலும் விருந்து. ஸோ தன்கிட்ட எந்த ஒரு பொருளும் விருந்தாளிக்கு இல்லை அப்படின்னா கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா பணயம் வைத்து, ஓகேங்களா, விருந்தினரை போற்றுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழ் அது என்ன பண்றாங்க பணயம் வைத்து, ஓகேங்களா, ஸோ அதாவது அடகு வைக்கிற மாதிரி பணயம் வைத்து அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு விருந்தினருக்கு வந்து விருந்தாளிகளுக்கு வந்து விருந்து வந்து கொடுக்குறாங்க. அதுதான் இன்மையிலும் விருந்து. தங்கிட்ட இல்லைன்னா கூட விருந்து கொடுக்குறது. அதை பத்தி புறநானூறு ஸோ டீட்டெயிலான எக்ஸ்பிளைன் வந்து அது பிறகு பார்த்துக்கலாம் தேவைப்பட்டா. ஸோ இதுக்கு வந்து இன்மையிலும் விருந்து. அடுத்து 5வது, நன்மொழி என்பது என்ன? ஓகேங்களா? ஸோ பண்பு தொகையா, ஊமை தொகை, அன்மொழி தொகை, உண்மை தொகை. இதுல வந்து பண்பு தொகை நன்மொழி இதை வந்து பிரிச்சு எழுதணும் அப்படின்னா நன்மை கூட்டல் மொழி. சரியா? ஸோ ஒரு பண்பு தொகை அப்படின்னாலே நமக்கு என்ன வந்துருங்க, அந்த மை விகுதி வந்துடும். செம்மை, கருமை, வெம்மை. ஓகேங்களா? நன்மொழினா என்ன? நன்மை கூட்டல் மொழி. ஸோ மை விகுதி வர்றதுனால அது வந்து பண்பு தொகை. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து குருவினா கேட்டிருக்காங்க. குருவினா வந்து விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குருவினால விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. வாருங்கள், நலமா, அமருங்கள், நீர் அருந்துங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிள் வேர்ட்ஸ் தான். அடுத்து சிறுவினால கொஸ்டின் நம்பர் 2, தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் ஈட்டு குற்றி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி என்பது இலக்கிய செய்தி. விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாத ஒன்றா? உங்கள் கருத்தை குறிப்பிடுக அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது தானியம் வந்து விதைக்காக வச்சிருக்காங்க. ஸோ நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதைக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த திணையை எடுத்து தலைவி வந்து என்ன பண்றாங்க, உரலில் இட்டு அதை வந்து விருந்தாளிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதை பத்தின கருத்தை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து செல்வம் தான், அதாவது செல்வம் தான் முக்கியமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான விடை வந்து இல்லை, நல்ல மனம் இருந்தால் போதும். ஓகேங்களா? அடுத்து, செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் குறிப்பிடுகிறார்? சிலம்பு, கிங்கினி, அரைவடம், சுட்டி, குண்டலம். ஆன்சர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலம்பு, கிண்கிணி, அரைவடம், சுட்டி, குண்டலம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. இது வந்து கண்டிப்பா தேர்வுல கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இலக்கண பகுதியிலிருந்து கேட்பாங்க. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். இதில் அடிக்கோடிட்ட சொற்கள் வந்து கல்வியும் செல்வமும்.
விருந்தும் ஈகையும். இதை வந்து உம்மை தொகையாக மாற்றி எழுதணும். உம்மை தொகைனா அந்த இம்மு விகுதி, ஓகேங்களா? இந்த அது வந்து மறைந்து வரும். ஸோ கல்வியும் செல்வமும், அந்த இம்மை வந்து எடுத்துட்டு கல்வி செல்வம், விருந்தும் ஈகையும், அதை என்ன பண்ணலாம், விருந்து ஈகை. ஸோ அந்த என்ற எழுத்து மறைந்து வந்துச்சுன்னா அதுதான் வந்து உம்மை தொகை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களின் வகையை கண்டறிந்து விரித்து எழுதுக. தண்ணீர் குடிக்கு வந்து தண்ணீரை குடி இரண்டாம் வேற்றுமை தொகை. தயிர் குடம், இது வந்து பாத்தீங்கன்னா தயிர் குடம், தயிரை உடைய குடம், இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேங்களா? அது ரெண்டும் பார்த்துக்கோங்க, கண்டிப்பா தேர்வில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து சிறுவினா, எல்லாமே டீட்டெயிலாக சிம்பிளான ஆன்சரை கொடுத்துருக்கோம், கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிறுவினால கொஸ்டின் நம்பர் 1 வந்து பார்த்தோம்னா, இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தியை எழுதுக. இன்மையிலும் விருந்தோம்பல், விதைக்காக ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, விதைக்காக இருந்த திணையை உரலில் இட்டு விருந்தளித்தாள் தலைவி. செகண்ட் பாயிண்ட், பழைய வாள் கருங்கோட்டு சீரியாழையும், பழைய வாளையும் கருங்கோட்டு சீரியாழையும் பணையம் வைத்து விருந்தளித்தான் தலைவன். ஸோ தலைவை பத்தி ஒரு பாயிண்ட், தலைவனை பத்தி ஒரு பாயிண்ட். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 சிறுவினால, வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கால்கள் கிங்கினி சிலம்பு ஆடியது, இடை அரைஞான் அரைவடம் ஆடியது, நெற்றி பொட்டு வட்டச்சுட்டி ஆடியது, காது குழைக்குடம் ஆடியது, தலை உச்சி முத்துக்கள் ஆடியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3, தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாக அமைந்தது. இப்பண்பு இக்காலத்தில் அடைந்துள்ள மாற்றங்களை பட்டியலிடுக. ஸோ இக்காலத்துல வந்து இப்போ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. நெருங்கிய உறவினர்களே விருந்தினர் என்றனர். வீடுகளில் திண்ணை அமைப்பதில்லை. பழைய காலத்துல எல்லாம் வீடுனாக்க ஒரு திண்ணை வச்சு கட்டுவாங்க. இப்போ வந்து திண்ணை அமைப்பதில்லை. பிறருக்கு உணவுகளை தருவது குறைந்துவிட்டது. தமிழர்கள் இன்று வீட்டு கதவுகளை மூடிவிட்டு உண்ணுகின்றனர் அப்படிங்கிறத இக்கால நிகழ்வுகளுக்கான விடையாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து வினா எண் 4 இறுதி, அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இதிலே கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க. நெடுவினா, சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுடன் விளக்குக. ஸோ அதுக்கான கொஸ்டின் வந்து முன்னுரை சபெட்டிங்ஸோட இதுல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நெடுவினா 2, 3 கொஸ்டினுக்கான சிம்பிளான ஆன்சர் இருக்கு. நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இருந்தாலும் இப்போதைக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துட்றேன். இதுக்கான லிங்க் நம்ம வெப்சைட்ல போட்டிருக்கோம். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய மொபைல்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அடுத்து மொழியை ஆள்வோம். மொழியாக்கம், சரிங்களா? மொழிபெயர்க்க டிரான்ஸ்லேஷன் வந்து இருக்கு. அதுக்கான இங்கிலீஷ்ல ஒரு பேரா கொடுத்துட்டு அதற்கான விடை குறிப்பு தமிழ்ல இங்க இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் பழமொழியை நிறைவு செய்க. உப்பில்லா டேஷ் பண்டம் குப்பையிலே, அதுதான் ஆன்சர். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்லைன்ல கொடுத்துருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், ஒரு சோறு பதம் என்பது விடை. உப்பிட்டவரை டேஷ் உள்ளளவும் நினை என்பது விடை. விருந்தும் மருந்தும் 3 வேளை, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இதுல விடைகள் எல்லாமே வந்து ஒரு அண்டர்லைன் இருக்கு, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பத்தியை படித்து கருத்தை சுருக்கி எழுதுக. ஓகேங்களா? ஸோ ஒரு பேரா கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து பழைய சோறு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதை வந்து நீங்க சிம்பிளை பண்ணி எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கடிதம்ல வந்து அனுப்புனர், பெறுநர், ஐயா, பொருள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. உரைமேல் முகவரி கடைசியா வரணும். சரிங்களா? மாடல் இருக்கு, நோட் பண்ணிக்கலாம் நீங்க. அடுத்து பாடலை படித்து நயம் பாராட்டுக. ஒரு 4 வரி பாடல் இருக்கு. அதுல நம்ம என்னென்ன எழுதணும்னு பார்த்தோம்னா, திரண்ட கருத்து, பொருள் நயம், சொல் நயம், சந்த நயம். ஓகேங்களா? ஸோ பொருள் நயம், சொல் நயம், சந்த நயம். அதுக்கப்புறம் எதுகை, மோனை, அணி, பாநயம். அது என்ன வெண்பா, என்ன பா வருதோ அதை நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாமே இதுல இருக்கு. மொழியோடு விளையாடு. விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி அந்த எழுத்துக்களை மட்டும் இணைத்து ஒளிந்துள்ள ஓர் அறநூலின் பெயரை கண்டுபிடி. இறகு, பறவையிடம் இருப்பது இறகு. சிவப்பு நிறத்தில் இருக்கும் குருதி. மன்னரிடம் இருப்பது வாள். தங்கைக்கு மூத்தவள் அக்கா. அறிவின் மறுபெயர் மதி. நீரில் செல்வது படகு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிம்பிள் தான், இதுல இருக்கு. நீங்க இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. சிலை, சீலை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து சிலைக்கு சீலை கட்டினர்.
ஸோ 2 சொல்லு இருக்கும், அதை இணைச்சி ஒரே சென்டென்ஸை நம்ம எழுதணும். மடு மாடு அப்படின்னா மடுவில் மாடு மேய்ந்தது. மலை மாலை மாலையில் மலை அழகு. ஸோ இது போல ஓகேங்களா, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். அடுத்து அகராதியில் காண்க. ஊன் அப்படின்னா இறை உணவு. உன் அப்படின்னா இறைச்சி, மாமிசம், தசை, உடல். இத்தனை மீனிங் இருக்கு. திணைனா ஒழுக்கம். 3 சொல்லி திணைனா அது வந்து ஒழுக்கம், அரசு, குடி. 2 சொல்லி இணை போட்டீங்கன்னா சிறுதானியம். திணைனா சிறுதானியம். அன்னம் அப்படின்னா மேல்வாய், உள்நாக்கு. 2 சொல்லி 2 சொல்லி அன்னம் போட்டோம்னா சோறு, பறவை. அது போல வெள்ளம் வெள்ளம். காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இது இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து பப்ளிக்ல நிச்சயமா வந்து உங்களுக்கு வினா வந்து இடம்பெறும். இதுல இருந்து கொஸ்டின் இல்லாம கிடையாது. ஒரு பிக்சர் டயக்ராம் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்மளே ஓனா எழுத வேண்டியதுதான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் செயல் திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து படிப்போம், பயன்படுத்துவோம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா என்ன வேர்டுக்கான மீனிங் வந்து விருந்தோம்பல். ஓகேங்களா. வெல்த்னா செல்வம். இது போல சில வேர்ட்ஸ் ஒவ்வொரு பாடத்திலையும் கடைசியா வந்து இருக்கும். இதுல ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் அறிவை விரிவிசை. திருக்குறள் தெளிவுரை யார் எழுதுறது? இந்த 3 பேர் வந்துருவாங்க. சரிங்களா. ஒவ்வொரு பாடத்திலையும் 3 நபர்கள் எழுத்தாளர்கள் இருப்பாங்க. வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் வந்து கி. ராஜநாராயணன். 6ஆம் திணை வந்து மருத்துவர் கு. சிவராமன். ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய மொத்த கொஸ்டினுமே இதில் இருக்கு. வீடியோ வந்து கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இந்த சிறுவினா, குருவினா, நெடுவினாலாம் வந்து நம்ம வீடியோவில் கவர் பண்ண முடியலன்னா லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை பொறுமையாக பார்த்த அனைத்து நபர்களுக்கும் நன்றி.